இதை எல்லாரும் சிக்கன் லெக் பீஸ் தான் நினைக்கிறீங்க. இது லெக் பீஸ் இல்ல, ட்ரம் ஸ்டிக்கு. சமைச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து அந்த சீஸ் தாங்க. சொல்லுங்க, ட்ரம் ஸ்டிக்லாம் சாப்பிட்றீங்களா? இது நான் வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு தான் சாப்பிட போறேன்னு நினைக்கும் போது ஆனந்தமா இருக்குது. சிக்கன் சீஸ் உருளைக்கிழங்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்வெட் பைம் சாம்பர் சிவகண்ணன். இன்னைக்கு சூப்பரான சிக்கனை வச்சு ஒரு ட்ரம் ஸ்டிக் தான் பண்ண போறோம். எப்படி பண்றது பாருங்க. சுத்தமா கழுவி எடுத்து அப்புறமா சாப்பிடுவோம். சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இப்போ வேகமாக சமைச்சு வேகமாக தரீங்க. நான் பிரமாதமாக வேகமாக சாப்பிட போகிறேன். நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. போங்க, நான் பச்சைக்கறியே சாப்பிட்டு போகிறேன். இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு, தேவையான அளவு உப்பு, கம்பகான். சொல்லுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சரி, சிக்கனும் கொதிச்சு வந்துருச்சு. ஓகே, அடுத்ததான் என்ன பண்ணணும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். கரெக்டாக சொன்னா சமைக்கணும். சமைக்கணுமா? ஆமா. வெந்துருச்சுல, சாப்பிட வேண்டியதா? இல்ல, இதெல்லாம் எடுத்து மறுபடியும் மசாலா போட்டு அதுக்கப்புறம் சீஸ் வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நான் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுல இருந்து கறியை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். சம்பகான், சூடா இருக்கு, பார்த்து பிடிங்க. சூடாக இருக்கிறதுனால தான் வாய் கம்முன்னு இருக்குது. கறியை அப்படியே நம்ம பிச்சு போட்டுடணும். எலும்பு மட்டும் தனியாக எடுத்துடணும். சம்பகான். சொல்லுங்கக்கான். உருளைக்கிழங்கு எங்கிட்ட கொடுத்துட்டு சிக்கன் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சாப்பிட வாங்க எடுத்த, உரிக்கிறது தானே எடுத்தேன். எதுவாக இருந்தாலும் நான்வெஜ் எங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, வெஜ்ஜை எங்கிட்ட கொடுக்குறீங்க. உருளைக்கிழங்கு உரிக்க சொன்னது ஒரு குத்தமா? சிக்கனை உரிக்கணுமாமா அவரு. சம்பல்கான். சொல்லுங்கக்கான். இதை நல்லா கீமா பண்ணிக்கணும். சரியா, கொட்டுக்கறியா? ஆமாம். நல்லா சாப் பண்ணி எடுக்கணும். இல்லை மிக்ஸி இருந்துச்சுன்னா அந்த மிக்சியில் கூட லைட்டாக குறைன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடணும். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை வெட்டி எடுத்துக்கலாம். 30 கிராம் அளவுக்கு மல்லி இலை, ஒரு வெங்காயம், 8 பச்சை மிளகாய். தேவையான அளவு தூள் உப்பு, அரைச்ச பூண்டு, 15 கிராம் கரம் மசாலா, 5 கிராம் மிளகாய் தூள். எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனு, உருளைக்கிழங்கு, மல்லி, வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா கலக்கி வரணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்படுத்தணும். அதனால பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பிணையும் போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். எல்லா முட்டையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். சீஸை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த சைஸ் எடுத்துக்கிட்டு இதை அமுக்கிடுவோம். சீஸ் எடுத்து அப்படியே உள்ளே வைக்கணும். இந்த எலும்பையும் அது கூடவே வைக்கணும். அப்படியே உருட்டி எடுத்துட வேண்டியதுதான். இதை அப்படியே எடுத்து முட்டையில் ஒரு அமுக்கு அமுக்கணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதுதான். சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதாவது அந்த சீஸை உள்ளே வச்சு நம்ம இப்படி லாக் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையிலேயே இதை சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ரெடி, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ரெடி. யார் சாப்பிட ரெடி? வாங்க 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 வாங்க. இந்தாங்க ட்ரம் ஸ்டிக். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக நம்ம வேக விடணும். எண்ணெய் சூடு ரொம்ப ஆயிடக்கூடாது. பொறுமையான சூட்டில் இதமாக பொரிச்சு எடுக்கணும். சம்பத் கான், சொல்லுங்க கான். இதை கரண்டியை விட்டு திருப்பிட்டீங்கனாலும் ஓட்டை விழுந்துடும். ஓகே. அதனால் பொறுமையாக இந்த லெக்கை மட்டும் பிடிச்சி இப்படி திருப்பணும். கரண்டியை மட்டும் உள்ள விட்டுறக்கூடாது. ஆமாம் சம்பத் கான். இதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திருப்பி போடணும். பொறுமையாக வேகட்டும். பெத்த பெத்த பீஸு, பெத்த பெத்த பீஸு, பெத்த பீஸு, ஏ பெத்த பீஸு. சூப்பரான சிக்கன் சீஸ் ட்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்ருவோம் சம்பத் கான். சாப்பிட்ருவாங்க. அடாடா, சீஸ் அப்படியே என்னமா பிச்சுட்டு வருது பாருங்க. ஆஹா, ஏங்க இந்தாங்க ஆகாமீங்க, சூடாக இருக்குங்க. கூட இருந்தாலும் சாப்பிடுவோம். இதுக்குள்ளே என்னன்னா மெயினாக வந்து அந்த சீஸ் தாங்க. இந்த இருக்கு பாருங்க. நல்லா ரிச்சான ஒரு ஃப்ளேவர். நல்லா வெந்து இந்த மசாலா சீஸு எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது லெக் பீஸ் இல்லைங்க, சிக்கன் ட்ரம் ஸ்டிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் செஞ்சு தந்தீங்கன்னா குழந்தைங்க 1 பத்தா 2 பத்தா சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதாங்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக். இந்தா பாப்பா, இதாம்மா தம்பி, உனக்கு ஸ்டிக் இல்லாமல் இருக்கு. தம்பி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அங்கிள், ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்றோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.